நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது ரயில் எதிரே வரும்போது ஹெட்லைட்டை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும். பார்க்கவே கண்ணெல்லாம் ரொம்பவும் கூசும். எதுக்காக இவ்வளோ பிரைட்டாக வச்சுருக்காங்க? அப்புறம் சைடில் 2 மார்க்கர் லைட் எதுக்காக ஒயிட் கலரில் இருக்குன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம பார்க்குறது VAP7 எலக்ட்ரிக் லோக்கோ இன்ஜின். இந்த இன்ஜினில் சென்டரில் 2 ஹெட்லைட்டும் சைடில் 2 மார்க்கர் லைட்டும் வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் ஹலஜன் லேபில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது ரீசெண்டாக வர எல்லா இன்ஜின்லேயும் எல்இடி லைட்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹெட்லைட்டோட மெயின் பர்பஸே 1.2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரேஞ்சில் நல்ல விசிபிலிட்டியோட கிளியராக தெரியும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ ட்ராக்ல எதனா தடைகள், அதாவது கல்லோ மரக்கட்டையில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் அந்த ரயில்வே சிக்னல்களை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த ட்ராக் சுவிட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு லோக்கோ பைலட் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம காரு பைக்கில் இருக்க மாதிரி ஹை பீம் லோ பீம் ட்ரெயின்லேயுமே இருக்குது. லோ பீம் வந்து ஸ்டேஷன் கிட்ட வரப்போது யூஸ் பண்ணுவாங்க. இதே ஹை பீமை ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சைடில் 2 மார்க்கர் லைட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரெட்டு அண்ட் ஒயிட்ல எரியும். இதே ஒயிட் கலர்ல எரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபார்வர்ட்ல போகுதுன்னு அர்த்தம். இதுவே ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க.